பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறைவன் இல்லம் வருகின்றோம் நம் எண்ணம் யாவும் உம்மீதே. இறைவன் இல்லம் வருகின்றோம் நம் எண்ணம் யாவும் உம்மீதே. நிறைந்தே உந்தன் நாமமதை நாளும் போற்ற இறைவன் இல்லம் வருகின்றோம் நம் எண்ணம் யாவும் உம்மீதே. அடைக்கலம் தேடும் பறவைக்கும் அழிக்கின்றாய் நீ புகலிடமே. அடைக்கலம் தேடும் பறவைக்கும் அழிக்கின்றாய் நீ புகலிடமே. படைப்பின் மகிமை உமதன்றோ, படைப்பின் மகிமை உமதன்றோ. மனமும் எமக்கு நீ அந்தோ. இறைவன் இல்லம் வருகின்றோம் நம் எண்ணம் யாவும் உம்மீதே. நிறைந்தே உந்தன் நாமமதை நாளும் போற்ற அருள்வாயே. இறைவன் இல்லம் வருகின்றோம் நம் எண்ணம் யாவும் உம்மீதே. காடும் பாலை வனமெல்லாம் கடவுள் இருந்தால் ஆலயமே. காடும் பாலை வனமெல்லாம் கடவுள் இருந்தால் ஆலயமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
இறைசுனருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய இறைமக்களே, ஆண்டவர் இயேசுவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழாவை திரு அவையானது மிக சிறப்பாக இந்நாளில் கொண்டாடி மகிழ்கிறது. புனித அன்னை மரியாவும் புனித சூசையப்பரும் பொறுப்புள்ள பெற்றோராக கடவுளின் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து தங்கள் தலைமகனாகிய குழந்தை இயேசுவை கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார்கள். கடவுள் வாக்களித்த மீட்புக்காக காத்திருந்த சிமியோனும் அன்னாவும் பாக்கியம் பெற்றவர்களாக குழந்தை இயேசுவை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அத்தெய்வீக திருமகனை பற்றி எல்லோரிடமும் பறைசாற்றினர். இச்சிறப்புக்குரிய நாளில் நாம் ஒவ்வொருவரையும் பெற்றெடுத்து கடவுளுக்கு நம்மை காணிக்கையாக்கிய நம் பெற்றோரை நன்றி உணர்வுடன் நினைத்து பார்ப்போம். நம் பெற்றோரையும் நம்மையும் திருப்பலியில் கடவுளுக்கு காணிக்கையாக்குவோம். அன்னாவையும் சிமியோனையும் போல கடவுளின் அருளை இத்திருப்பலியில் கண்டடைவோம். இயேசுவை பற்றிய நற்செய்தியை பறைசாற்ற வரவேண்டி இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, திண்டுக்கல் மறைமாவட்டம் புனித வளனார் பேராலய பங்கின் சார்பாக இந்த மாதா தொலைக்காட்சி மூலமாக திருப்பலியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இயேசு இனிய நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்குகின்றோம். எதிர்நோக்கின் துருப்பயணிகளாக இந்த ஜூபிலி 2025 ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாம் அனைவருமே நம்பிக்கையின் கருவிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இத்தகைய எதிர்நோக்கின் துருப்பயணிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே நம்மையே முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்தவர்களாக அவருடைய திருவுளத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழ வரவேண்டி நம்முடைய எல்லா விதமான தேவைகளுக்காகவும் இணைந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அனைவருமாய் இணைந்து தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகள் பாவங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து அவைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதமரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பை ஏதமதாக்கி கொண்ட உம் ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளிலே மாண்புக்குரிய உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவரே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரின் வருகையை எதிர்பார்த்திருக்கும் உள்ளங்களுக்கு ஆண்டவரின் வருகை ஒளிதரக்கூடியதாக இருக்கும் என்று கூறும் இறைவாக்கினர் மலாக்கா எழுதிய நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகத்துக்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 1-4 முடிய. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவுக்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை
தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆடுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தவனவாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாற்றி மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாற்றி மிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். இரண்டாம் வாசக முன்னுரை. இறைவன் மனிதனாகி மாறியபோது இறையியலை கொண்டு மனித நடுவில் வாழவில்லை. மாறாக மனிதர்களைப் போல வாழ்ந்த இயேசுவின் ஒளியில் நம்மையும் இணைத்து கொள்ள அழைப்பு விடுக்கும் இந்த வாசகத்துக்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 14-18 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை. மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 2 இறைவாக்கியங்கள் 22 முதல் 40 வரை. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் உம் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாய் திரு அவையோடு இணைந்து இன்று நாம் ஒரு மாபெரும் விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசுவை காணிக்கையாக எருசலேம் ஆலயத்தில் அன்னை மரியாளும் சூசையப்பரும் அர்ப்பணித்த ஒரு விழாவை தான் இன்று நாம் திரு அவையோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களில் பலவிதமான கேள்விகள் எழலாம். எதற்காக இந்த திருவிழாவை நாம் கொண்டாட வேண்டும்? ஏன் கொண்டாட வேண்டும்? திரு அவையானது இந்த திருவிழாவை ஏன் நமக்கு கொடுக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து கடவுளாக இருக்கிறார், அவரை ஏன் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கின்ற கேள்விகளெல்லாம் நம்முடைய எண்ணத்தில் எழலாம்.
அதற்கான ஒரு பதிலைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறைவசனம் 14 அழகாய் சொல்லுகிறது, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, மோசேயின் சட்டப்படி குழந்தை இயேசுவை இறைவனுக்கு அர்ப்பணிக்க யோசேப்பும் அன்னை மரியாளும் எருசலேம் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். இந்த விழா நமக்கு பல கருத்துக்களை எடுத்து இயம்புகிறது. முதலாவதாக, அன்னை மரியாளும் யோசேப்பும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த ஒரு மனிதர்களாக நாம் வாசிக்க கேட்கின்றோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 20 28 முடிய உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் தெரியும். யோசேப்பின் கனவில் வானதூதர் தோன்றி, யோசேப்பே, அன்னை மரியாளை உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம் என்று வானதூதர் சொல்கிறார். அதை கேட்டவுடன் யோசேப்பு அன்னை மரியாளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவதாக, யூத சட்டத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை காணிக்கையாக எருசலேம் ஆலயத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். விடுதலை பயணம் அதிகாரம் 13 இறைவசனம் 1 2 முடிய உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் மோசேயை நோக்கி சொன்னார், தலைப்பேரான அனைத்து ஆண் குழந்தைகளையும் எனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கு இணங்க அன்னை மரியாளும் யோசேப்பும் எருசலேம் ஆலயத்திற்கு இயேசுவை அர்ப்பணிக்க சென்றார்கள். ஆம்பிரியமான சகோதர சகோதரிகளே, சட்டத்தை கடைபிடித்த ஒரு நபர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். மூன்றாவதாக, திருக்குடும்பமாக வாழ்ந்த புனித யோசேப்பும் அன்னை மரியாளும் ஒரு எளிமையான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். யூத கலாச்சாரத்தின்படி குழந்தையை இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த குழந்தையை முழுமையாக இறைவனிடத்தில் அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு பொருளை அவர்கள் இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். பணக்காரர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் அவர்கள் காணிக்கையாக கொடுப்பார்கள். ஏழைகளாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் புறாக்களையும் 2 மாட புறாக்களையும் அவர்கள் காணிக்கையாக கொடுப்பார்கள். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். அன்னை மரியாளும் யோசேப்பும் 2 மாட புறாக்களை காணிக்கையாக கொடுத்ததை. ஏனென்று சொன்னால் அன்னை மரியாளும் யோசேப்பும் ஏழ்மையான ஒரு நிலையில் அவர்கள் வாழ்ந்ததை. ஆம்பிரியமான சகோதர சகோதரிகளே, நான்காவதாக, இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இந்த மண்ணுலகில் வாழ்ந்தார். கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததை நாம் நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்கின்றோம். 12 வயதில் எருசலேம் ஆலயத்திலிருந்து வீடு திரும்பும் பொழுது தந்தையினுடைய அலுவலில் அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அவர் வாழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வான் என்று சொன்னால் இறைவன் அவனுடைய வாழ்வை மென்மேலும் உயர்த்தக்கூடிய இறைவனாக இருக்கிறார். ஆகவே நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். எல்லா சூழலிலும் எல்லா நிலைகளிலும் துவண்டு போன சூழலில் மகிழ்ச்சியான இருக்கின்ற தருணத்தில் நாம் இறைவனோடு எந்த நிலையில் இருக்கிறோம்? இறைவன் எனக்கு கொடுத்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார் என்கின்ற எண்ணம் என்னுடைய வாழ்வில் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, எளிமையான வாழ்க்கை வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எப்படி புனித சூசையப்பரும் அன்னை மரியாளும் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்களோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்வில் எளிமையாக வாழ, எளிமையான உள்ளத்தோடு வாழ இறைவன்
நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஏழ்மையை கடைபிடித்து வாழக்கூடிய நம்பிக்கையாளர்களாக நாம் திகழ நாம் முயற்சி எடுப்போம். நான்காவதாக, அர்ப்பண வாழ்வில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள ஒரு முனைப்போடு செயல்படுவோம். எப்படி இயேசு கிறிஸ்து அர்ப்பண வாழ்வில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இறை திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றினாரோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்வில் இறை திட்டத்தை முழுமையாக அர்ப்பண உணர்வோடு செயல்பட நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இறை திட்டத்திற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். திருப்பலியில் அப்பரச வடிவில் வீற்றிருக்கிற நம்முடைய நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவை நாம் உற்று நோக்குவோம். நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சமுதாயத்தையும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பங்கு இறை மக்களையும் நாம் முழுமையாக அர்ப்பணிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கீழே உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பணித்திருக்கின்றார். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் விளங்கும் நாம் இவ்வேளையிலே நம்முடைய தேவைகளுக்காக இறை பாதம் எடுத்து வைத்து நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டி ஜெபிப்போம். எங்கள் நல்லாயனாம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இறைவனின் திருவுளத்திற்கு தன்னை கையளித்து வாழ ஆண்டவரின் இறையாட்சியை கட்டி எழுப்ப தேவையான ஆவியின் வரங்களை புளிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, நீர் எங்களுக்கு என்று படைத்த உலகிற்காக மன்றாடுகிறோம். உலக நாடுகளுக்கு இடையே அமைதி நிலவவும் உலக சமாதானத்தோடு மக்கள் அனைவரும் மன நிறைவான வாழ்க்கை வாழவும் தேவையான ஞானத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுக்கு வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, உம் திட்டத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து உம் திருமகனையே உம்மிடம் கையளித்த புனித அன்னை மரியாதைப் போலவும் சூசையப்பரைப் போலவும்
எங்களை உமக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுத்து என் பெற்றோர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் செய்கின்ற தொழிலையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மேல் இரக்கம் கொள்ளும் இறைவா, இயற்கையின் சீற்றத்தால் அவதியுறும் மக்களுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்யும் எல்லா பாவங்களையும் மன்னித்து இயல்பான சுற்றுப்புற சூழலை வழங்கி மக்களை எல்லாவித இடர்பாடுகளிலிருந்தும் காத்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இவ்வேளையிலே அமைதியாக ஜெபிப்போம். எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவொளி என காத்து மொழி நடத்தி கொண்டிருக்கிற அன்புதையுமே இறைவா, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு இவ்வேளையிலே வேண்டி விரும்பி கேட்டிருக்கின்ற எல்லா தேவைகளையும் நீரை எங்களுக்கு நிறைவாக தந்துள்ளமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர வந்தேன் தெய்வமே, காணிக்கை பொருளாகவே. காணிக்கை தர வந்தேன் தெய்வமே, காணிக்கை பொருளாகவே. என் வாழ்வினத்தங்கள் என்னாலும் நீயாக, என் வாழ்வு நீயாகவே. என் வாழ்வினத்தங்கள் என்னாலும் நீயாக, என் வாழ்வு நீயாகவே. கருவிலேன் என்னை உம் பலியாய் கலந்திட, காணிக்கை தர வந்தேன் என் தெய்வமே, காணிக்கை பொருளாகவே. உலக ஆசைகள் உதறி தள்ளினே, உனக்குள் ஆசையை உயர்த்தி வைக்கிறேன். உலக ஆசைகள் உதறி தள்ளினே, உனக்குள் ஆசையை உயர்த்தி வைக்கிறேன். என்னை காக்கும் இயேசு தேவா, உந்தன் பாதம் பணிகின்றேன். என்னை காக்கும் இயேசு தேவா, உந்தன் பாதம் பணிகின்றேன். என்னை ஏற்று காத்திடுவாய், உந்தன் கனியாய் மாற்றிடுவாய். காணிக்கை தர வந்தேன் என் தெய்வமே, காணிக்கை பொருளாகவே. என் வாழ்வினத்தங்கள் என்னாலும் நீயாக, என் வாழ்வு சகோதர சகோதரர்களே, என்னுடைய உங்களுடைய மனை பலி எல்லாம் அல்ல தந்தை இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவான ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற ஒரே திருமணம் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவுளவானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாடும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றும் உம்முடைய திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்க பெற்றார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்ச்சி எதிர்கொள்ள செல்லும் நாங்கள் வானதூதர்களும் புனிதரோடும் சேர்ந்து உம்மை பொழுது போற்றி ஒரே குரலை அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை கூர்ந்து வாழ்வுகின்ற அப்பத்தையும் மீட்பு தருகின்ற கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன்பன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளென எங்களை ஏற்றுக்கொண்டீரே. என இவ்வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி ஆண்டகை அவர்களையும், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம்
விண்ணுலகில் இறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது துறவின் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தரக்கூடிய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவரை பார்த்து கிறிஸ்து தரக்கூடிய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, நீரும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, நீரும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையுமே போக்குகின்றவர். இந்த தெய்வத்தின் திருவிருந்திலே பங்கு பெற அழைக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றியோடு மன்றாடுவோமாக. நலன்களுக்கெல்லாம் ஊற்றாய் இறைவன், கிறிஸ்துவை காண முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோன் எதிர்பார்ப்பு என்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட திருவுணவோடியாக எங்களுடைய அருளை நிறைவு பெறச் செய்வதால்
ஆண்டவர் கிறிஸ்து எதிர்வுள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வு அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு